தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1,00,000 மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும். டாஸ்மாகிற்கு எதிரான பாஜகவின் போராட்டத்தை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அரசியலுக்காக பாஜக போராட்டம் நடத்தினால் எந்த முன்னேற்றமும் இருக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். திருமாவளவன் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக பாஜக சார்பில் மதுபான கடைகளே சீக்கிரமாக மூடணும். அதாவது மதுபான கடையோட தலைமை அலுவலகத்தை வந்து பிஜேபி தலைமை அலுவலகம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முற்றுகையிடுறதுக்காக இன்னைக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அவங்கள வந்து போராட்டத்துக்கு முன்னாடியே கைது பண்ணியிருக்காங்க. தலைவர்களை எல்லாருமே வந்து வீட்டு காவலில் வச்சுருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையிலே காவல்துறை அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மதுபானம் முற்றாக தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும், கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற ஒரு உத்தியாக இதை கையாளுவார்களேயானால் அதில் அவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மது ஒழிப்பு கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்கிற கேள்வியும் இன்னொரு புறம் எழுகிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் பாஜக மது ஒழிப்பை முன்னிறுத்தினால் அதை நாம் முழு மனதோடு வரவேற்கலாம், பாராட்டலாம். அதே நேரத்தில் தமிழக அரசு ஆட்சி பொறுப்பில் வரும்போது திமுக அரசானது படிப்படியாக ஒயின் ஷாப்லாம் மூடப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையே சார். அதுதான் நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி மது ஒழிப்பு கொள்கையில் திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். டாஸ்மாகிற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நடத்தி வரக்கூடிய போராட்டத்தை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் இந்த கொள்கையில் விசிக உறுதியாக இருப்பதாக கூறியிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியபடி டாஸ்மாகை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். உண்மையான அக்கறையோடு பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தால் வரவேற்போம் என்றும், அரசியல் காரணங்களுக்காக பாஜக போராட்டம் நடத்தினால் அதில் முன்னேற்றம் இருக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1,00,000 மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும்.